திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே போதை ஊசி செலுத்திக் கொண்ட 22 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சம்பவம் பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசும் காவல்துறையும் பலதரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அவ்வப்போது இளைஞர்கள் இந்த போதைப் பொருட்கள் மூலம் பயன்படுத்துவதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்படும் சம்பவமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் திருச்சியில் காந்தி மார்க்கெட் கல்மந்தை என்ற பகுதியில் இளைஞர் ஒருவர் போதை ஊசிக்கு அடிமையாகி உயிரிழந்துள்ளார். இன்று காலை அந்த பொது கழிப்பிடத்தில் அவர் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். அவர் யார் என்று விசாரித்த போது அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதான இளைஞரான ராஜமாணிக்கம் என்ற நபர். இவர் கடந்த சில தினங்களாகவே இந்த போதை ஊசியை பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அந்த பொது கழிப்பிடத்தில் போதை ஊசியை பயன்படுத்தும் போது அதிகப்படியாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவர் அங்கேயே கிடந்துள்ளார். உடனடியாக பொதுமக்கள் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த ராஜமாணிக்கத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் கடந்த இதே மாதம் 2ஆம் தேதி ஒரு விடுதியில் இளம்பெண் ஒருவர் போதை ஊசி பயன்படுத்தி இறந்த சம்பவமும் நடந்து முடிந்த நிலையில அதே மாதத்தில் இன்றைய தினம் அதே போதை ஊசிக்கு பயன்படுத்தி ஒரு இளைஞர் ஒருவரும் உயிரிழந்த சம்பவம் திருச்சியில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக திருச்சி மாநகரில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காந்தி மார்க்கெட், பாலக்கரை, மேலும் குட்ஷெட் ரோடு, அரியமங்கலம் ஆகிய பகுதிகளில் அதிகமாக இந்த போதைப் பொருள் பழக்கம் மற்றும் இந்த போதை ஊசிகள் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் இது எங்கிருந்து கிடைக்கிறது, யார் மூலியமாக இந்த விற்பனை நடைபெறுகிறது, இளைஞர்களுக்கு இது எப்படியெல்லாம் இது வழங்கப்பட்டு வருகிறது என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற ஒரு சம்பவம், அதாவது திருச்சி மாநகரில் அதிகமாக இந்த போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இளைஞர்களுடைய வாழ்வை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த போதைப் பொருட்கள் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக சிதைந்து போகிறது. மேலும் பல இளைஞர்கள் இதற்கு அடிமையாகி உயிரிழப்பு ஏற்படும் சம்பவமும் நடந்து வண்ணம் இருக்கிறது. ஆகையால் இதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தில் ஈடுபடுபவர்களை கடுமையான நடவடிக்கைகளில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பலரின் கோரிக்கையாக உள்ளது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.